எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூட்டம் கூட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஃப்ரெண்ட்லி பார்ட்டிஸை வெனஸ்டே அன்னைக்கு பார்ட்டி வந்து இந்த மீட்டிங் வச்சது எதுக்குன்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா, நியூ பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட் அதை வந்து அதுக்காக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து காங்கிரஸ், விசிகே, எம்டிஎம்கே, ஐயுஎம்எல் அவங்கெல்லாம் வந்து இந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் பை டிவிகே அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சிபிஎம் அப்புறம் சிபிஐ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து இதை அட்டன் பண்ண மாட்டோம். எங்களுக்கு வந்து இன்விடேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, பட் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் நாங்கள் இந்த இதில் வந்து அட்டன் பண்ண மாட்டோம் இந்த மீட்டிங்கை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சிஎம் விஜய் அவர் வந்து மீட்டிங்கில் வந்து இருப்பார். மெயினாக அங்கே இந்த ஹோட்டலில் ஈசிஆர் ஹோட்டலில் ஸ்கெடியூல் ஆக போகுது அப்படின்னு வந்து ஆயிருக்கு நேற்று சொல்லியிருக்காங்க. 2 டேஸாகவே டிவிகே மினிஸ்டர்ஸ் என் ஆனந்த் அண்டு ஆதவ் அர்ஜுனா அவங்க 2 பேரும் விசிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பார்ட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆஃபீஸ் எல்லாம் விசிட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சப்போர்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வந்து டிவிகே கவர்மெண்ட்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க. அட்டன் பண்ணுங்க மீட்டிங்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த மீட்டிங் வந்து கோவளமில் ஒரு ஹோட்டலில் ஈவினிங் வந்து வெனஸ்டே அன்னைக்கு ஈவினிங் இது நடந்திருக்கு அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த மீட்டிங் வந்து புதுசாக இந்த அரசியலில் அந்த இதை கூட்டணியை உருவாக்குறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த மீட்டிங் வச்சுருக்காங்க. லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க அந்த மீட்டிங்க்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் இருந்தப்போ கூட. அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து செக்ரட்டரியேட்டில் வந்து 11 AM சப்மிட் பண்ணும் மெமரண்டம் ரிகார்டிங் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் அந்த இது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. வராத பார்ட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வெறும் கேர்டசி கால் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சிபிஎம் ஸ்டேட் செக்ரட்டரி சண்முகம் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் சப்போர்ட்டை டிவிகேக்கு ஃபார்ம் த கவர்மெண்ட். ஆனால் நாங்கள் வந்து இந்த அலியன்ஸில் பார்ட்டாக இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து இந்த மீட்டிங்லேருந்து ஒதுங்கி தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சிபிஐ ஸ்டேட் செக்ரட்டரி எம் வீரபாண்டியன் அவரும் வந்து டிஓஐக்கு சொல்லியிருக்காரு. வீரபாண்டியன் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஒருத்தர் மட்டும் எடுத்த டிசிஷன் இல்லை, இது கலெக்டிவாக வந்து லெஃப்ட் பார்ட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து எடுத்த டிசிஷன் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அந்த ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனா அவங்க 2 பேரும் இவங்களை வந்து இன்வைட் பண்ணதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லெஃப்ட் பார்ட்டி இது அவங்களுடைய எய்ம் வந்து அந்த ரீஅஷ்யூர் பண்ணுறது, அந்த டென்யூர் வந்து கம்ப்ளீட் ஆகும்ல, அதை பற்றி கமிட்மெண்ட் அந்த இதை பற்றி கேட்குறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சீனியர் லீடர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. பேர் என்னன்னு மென்ஷன் பண்ணல இங்கே. என்ன சொல்கிறாங்கன்னா வந்து காங்கிரஸ் அப்புறம் எம்டிஎம்கே ஐயுஎம்எல் அவங்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்களுடைய லீடர்ஸ் வந்து பார்ட்டிசிபேஷன் இருக்கும் அந்த மீட்டிங்கில் அப்படின்னு. அப்புறம் வந்து இந்த மூவ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, அதாவது அவங்களுடைய டைஸை வந்து ரூலிங் பார்ட்டியோட ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. விசிகே லீடர் திருமா அவர் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவருடைய பார்ட்டிசிபேஷனையும் மீட்டிங்க்கு வருவேன்னு வந்து இது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. திருமா அவர் வந்து ஆனால் ஃபார்மலாக அனௌன்ஸ் பண்ணலை, நான் டிஎம்கே அலியன்ஸை விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. விசிகே ஜெனரல் செக்ரட்டரி டி ரவிக்குமார் அண்டு சிந்தனை செல்வன் அவங்க என்ன 2 பேருமே வந்து டிவிகே கேபினெட் அந்த தொகுதியில் வந்து டிஃபால்ட்டாக எக்ஸிட் ஆகிருக்காங்க டிஎம்கேவுடைய செக்யூலர் ப்ரோக்ரஸிவ் அலியன்ஸில் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. விசிகே சீஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது, அதாவது ஃபார்மலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார், அதாவது வந்து டிஎம்கே அலியன்ஸ் விட்டு வரங்கிறத வந்து பண்ணுவார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. டிஎம்கே வந்து பிரசிடெண்ட் எம்கே ஸ்டாலின் ரீசெண்டாக வந்து ஒரு ரிமார்க் வச்சுருந்தார், அதாவது ஸ்டேட் வந்து எப்போ வேணால் எலெக்ஷன் எனி டைம் வேணால் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. திரும்ப அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎம் விஜயோட கவர்மெண்ட் வந்து நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு கண்டிப்பாக கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு நியூஸும் வந்திருக்குங்க. டிஎம்கே வந்து அது ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க அகைன்ஸ்ட் டிவிகே மினிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது வந்து என்றைக்கு நடந்திருக்குன்னா, மண்டே அன்னைக்கு வந்து நடந்திருக்கு. ஸ்டேட் வைட் ப்ரொட்டஸ்ட் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க, ஆக்ஷன் எடுங்க. அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் மினிஸ்டர் டி சரத்குமார் அவர் வந்து அந்த வைரல் வீடியோ போச்சுல, இந்த ட்ரக் சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த இது பிடிச்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி, அது வந்து அதை பற்றி வந்து ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு வந்து கேட்டு ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு.
ஃபார்மர் சிஎம் எம்கே ஸ்டாலின் அப்புறம் டிஎம்கே எம்பி கனிமொழி அவங்க வந்து என்ன ப்ளே பண்ணியிருக்காங்க. டிவிகே கவர்மெண்ட் வந்து டினை பண்ணாங்க பர்மிஷனு அப்படின்னு வந்து, அதாவது டெமான்ஸ்ட்ரேஷன் அப்புறம் வந்து டீடெயின் பண்ணியிருக்காங்க டிஎம்கே கேட்ரேஸை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார்மர் சிஎம் என்ன வந்து அலிகேஷன் வச்சுருக்காரு அப்படின்னா வந்து, ஸ்டாலின் இப்போ இருக்கிற சிஎம் விஜய் அவர் வந்து அவருடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, அவர் ப்ரொடெக்ட் பண்ணுறது ஃபாதருடைய இமேஜை, அதாவது அந்த இதுலேருந்து மீடியாவில் அந்த இது வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுலேருந்து ஒதுங்கி இருக்கிறது அப்படிங்கிறத வந்து அதை வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து லாஸ்ட் லாங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அவர். ப்ரொட்டஸ்ட் பண்ண டிஎம்கே கேட்ரேஸ்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஃபார்மர் மினிஸ்டர் எஸ்எஸ் சிவசங்கர் அவர், அப்புறம் வந்து இவி வேலு அவருடைய வீடு வந்து சர்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த அரகன்ஸ் வந்து இருக்கிற பவர் வந்து சீக்கிரமாகவே வந்து அது போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. சீக்கிரமே தோல்வியுறும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் சென்னையில் வந்து ப்ரொட்டஸ்ட்டு ஃபார்மர் மினிஸ்டர் பி.கே. சேகர் பாபு அவருடைய தலைமையில் நடைபெற்றது. அப்புறம் மா சுப்பிரமணியன் அவருடைய தலைமையிலையும் நடைபெற்றிருக்கு. இதில் வந்து கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் மேயர் ஆர் பிரியா, ஃபார்மர் எம்எல்ஏ என் எழிலன், டி வேலு, அப்புறம் பி சிவசங்கர், அவங்க கவி, இவங்கெல்லாம் வந்து இருந்தாங்க. அமாங் அதர்ஸ். போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டீடெயின் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் எல்லாத்துலேயும். டெமான்ஸ்ட்ரேஷன் ஆரம்பித்த உடனே கொஞ்ச நேரத்துலேயே அவங்க வந்து டீடெயின் பண்ணிட்டாங்க ப்ரொட்டஸ்டர்ஸை. ஆரம்பத்தில் வந்து பர்மிஷன் வந்து கொடுக்கப்பட்டு இருந்தாலும் இந்த ப்ரொட்டஸ்ட் அந்த இது ராஜரத்தினம் ஸ்டேடியம் கிட்ட டிஎம்கே லீடர்ஸ் என்ன அலிஜிடாக சொல்லியிருக்காங்கன்னா, போலீஸ் ப்ரிவெண்ட் பண்ணியிருக்காங்க கேதரிங்கை, வெஹிக்கிள்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ், அந்த ஸ்டேஜ் அந்த இதெல்லாம் வந்து டீடெயின் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கர்ஸ் அந்த இதில் வந்து பண்ணியிருப்பாங்கல்ல அந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் வந்து டீடெயின் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து ப்ரொட்டஸ்ட்டை வந்து 2-3 இடத்துக்கு சிட்டியில் மாற்றினோம் அப்படிங்கிறத வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. சேகர் பாபு அப்படிங்கிறவர் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் எங்கே பண்ணியிருக்காருன்னா புரசவாக்கமில். அவர் வந்து டீடெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி போலீஸால் அவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு புரசவாக்கத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் என்ன அலிஜிடாக சொல்லியிருக்காருன்னா, சரத்குமார் வந்து ஹேண்டில் பண்ணது வந்து ஒயிட் சப்ஸ்டான்ஸ் அந்த வீடியோவில் பார்த்தது வந்து இது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது, நேக்ரோட்டிக் ட்ரக் தான் அது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, அஜிடேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இது ட்ரெய்லர் ஒன்லி, இது ட்ரெய்லர் தான் இது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரெஸ்ட் பண்ணுறதுனால எங்களை வந்து தடுக்க முடியாது அரெஸ்ட் பண்ணி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்சிஎம் ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிகே கவர்மெண்ட் வந்து கருத்து வேறுபாடு இருக்குது அதில் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இதையும் சொல்லியிருக்காரு. வேந்தாத்தா பொலிட்டிக்ஸ் அதை வந்து என்கேஜ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு சிஎம் வந்து என்ன சொல்லுவார் அப்படிங்கிறது தெரியல, பார்க்கலாங்க. இப்போ மீட்டிங்கில் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும், அதையும் பார்ப்போம். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.